பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மெல்கிசேதேக்கை குறித்து பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, மெல்கிசேதேக்கு யார்? இந்த கேள்விக்கு நம்முடைய வேதம் 3 பதிலை தருகிறது. நம்பர் 1, மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா. நம்பர் 2, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். நம்பர் 3, நீதியின் ராஜா. ரெண்டாவது கேள்வி, மெல்கிசேதேக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எபிரேயர் 7:3 படி முதலாவதாக இந்த மெல்கிசேதேக்கு தகப்பனும் தாயும் இல்லாதவன் என்று நம்முடைய வேதம் நமக்கு இவரை குறித்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது. ரெண்டாவது காரியம், நாட்களின் துவக்கமும் நாட்களின் முடிவும் இல்லாதவன் என்று சொல்லி இவரை குறித்து நம்முடைய வேதம் சொல்லுகிறது. ஏன் இவருக்கு நாட்களின் துவக்கமும் முடிவும் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால், அடுத்த பாயிண்டில் இவர் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி நாட்களின் துவக்கமும் முடிவும் இல்லையோ அதே போலதான் இந்த மெல்கிசேதேக்குக்கும் நாட்களும் துவக்கம் முடிவும் இல்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான்காவது பாயிண்ட், லேவி வம்சத்தில் வராத ஆசாரியன். நன்றாக புரிந்து கொள்ளணும். வம்சங்கள் அல்லது கோத்திரங்கள் யாரிடத்திலிருந்து பிரிகிறதுன்னு சொல்லப்போனால், இந்த வம்சங்களும் கோத்திரங்களும் யாக்கோபிடத்திலிருந்து பிரிகிறதே தவிர ஆபிரகாம் இடத்திலிருந்து எந்த கோத்திரமும் டைரக்டாக பிறக்கலை. இன்னொரு விஷயம், இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமின் நாட்களில் வாழ்ந்ததுனால லேவி கோத்திரத்துக்கும் ஆபிரகாமின் சந்ததிக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக மிக முக்கியமான காரியத்துக்குள்ளே நம்ம போகிறோம். இந்த மெல்கிசேதேக்கு இந்த பூமியில் இருந்தபோது என்னென்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதலாவதாக, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அப்போது ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது தான் மெல்கிசேதேக்குடைய பிரதான வேலையாக இருந்தது. எப்போது ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லப்போனால், ஆபிரகாம் லோத்துக்காக 5 ராஜாவோடு சண்டை போடுறாரு. அந்த 5 ராஜாவையும் முறியடித்த பிறகு இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக, ரெண்டாவது காரியம், ஆபிரகாமிடத்திலிருந்து தசம பாகத்தை பெற்று கொண்டவர் தான் இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், ஆபிரகாமின் தசம பாகத்திலிருந்து தன் தசம பாகத்தை கொடுத்தவன் தான் இந்த மெல்கிசேதேக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த மெல்கிசேதேக்கு ஊழியக்காரர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். எப்படின்னு சொல்லப்போனால், ஆபிரகாம் எனும் விசுவாசியினிடத்திலிருந்து தசம பாகம் பெற்ற மெல்கிசேதேக்கு என்றும் ஊழியன் தன்னுடைய தசம பாகத்தை வேறு ஒரு சபைக்கு கொடுத்து அந்த சபையை தாங்க வேண்டும் என்று சொல்லி இந்த மெல்கிசேதேக்கு ஊழியக்காரர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் இதை செய்கிறார்களா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. அடுத்து நாலாவது காரியம், ஆபிரகாமுக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து கொடுத்தவர் தான் இந்த மெல்கிசேதேக்கு என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நன்றாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். ஆபிரகாமின் காலத்தில் ஆலயங்கள் கிடையாது. ஆபிரகாம் பலிபீடங்களை கட்டினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்கு எந்த ஒரு ஆசரிப்பு கூடாரமோ எந்த ஒரு ஆலயமோ இருந்ததாக நம்முடைய வேதம் சொல்லலை. ஆபிரகாமின் காலத்தில் எந்த ஒரு ஆலயமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த மெல்கிசேதேக்கு திராட்சரசத்தையும் அப்பத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாம் கையில் கொடுத்து, நீ புசித்து குடித்து மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து போனதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயமானது எதன்படி வருகிறது, எதனுடைய நிழலோட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லப்போனால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுபடும் முன்னே சீஷர்களுக்கு என்ன பண்ணுறாரு, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி, நான் வருமளவும் இதை செய்யுங்கள், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதனுடைய நிழலோட்டம் தான் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கிற அப்பமும் திராட்சரசமும். இரண்டாவது காரியம் இதிலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லப்போனால், வீடுகள் தோறும் அப்பம் பிட்டார்கள் என்கிற வார்த்தை வருகிறதே, அந்த வார்த்தையினுடைய முன்னோட்டம்தான் மெல்கிசேதேக்கு கொடுத்த
அப்பமும் திராட்சரசமும் என்று சொல்லி இந்த தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். மேலும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.